மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் எழுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் யாரைக் கூறுகிறான்? விடை: வட்டி வாங்கியவர்கள். ஆதாரம்: வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். காரணமாவது, வட்டியைப் போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க, அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்து விட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான். வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகிக் கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடமிருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்தபின் வட்டியை விட்டு விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்தபின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே. அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்-குர்ஆன் 2:27-5. மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் எழுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் யாரைக் கூறுகிறான்? விடை: வட்டி வாங்கியவர்கள். ஆதாரம்: வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். காரணமாவது, வட்டியைப் போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க, அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்து விட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான். வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகிக் கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடமிருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்தபின் வட்டியை விட்டு விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்தபின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே. அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்-குர்ஆன் 2:27-5.